இதுக்கெல்லாம் தயாராத்தான் இருக்கிறீங்க. எடுங்க, குறுக்க மறிச்சு கேட்கறீங்க. திரும்ப திரும்ப நான் இந்த ஊடகங்களை மதிக்கிறேன். மக்களுக்கு செய்தியை கொண்டு போறதுக்காக தொடர்ச்சியா உங்களை சந்திச்சு அது சரியோ தவிர நீங்க கேட்கறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா மிக முக்கியமான மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து உயிர்ப்பான பிரச்சனைகளுக்கு போராடும் போது நீங்க ஏன் இந்த போராட்டம்னோட கேட்கறது இல்லை, மொத்தமாவே வர்றதில்லை, அந்த செய்தியை கடத்துறதில்லை. அப்ப வேற யாரோ சொல்ல வேண்டியது இருக்கு, இந்த செய்தியை போடுங்க போடாதீங்க அப்படின்லாம். அப்படி இயங்குறது இல்ல ஊடகம்ங்கிறது, அப்படி இயங்குறது இல்ல. கொஞ்சம் உண்மையின் நேர்மையுமா அறம் சார்ந்து இயங்கணும். இல்லைன்னா அவ்வளவு பெரிய பேரணி பொதுக்கூட்டம் நடத்துறோம் நாங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு, பஞ்சமர நிலம் மீட்புன்னு. பன்னெடுங்காலமா இந்த நிலத்தில் இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் பிரச்சனை. அந்த போராட்டத்தை நீங்க ஒருத்தர் கூட அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல. மின்கட்டண உயர்வுக்கு, சட்டம் ஒழுங்குக்கு நான் சீர்கேடுக்கு நான் போராட்டம் பண்ணேன். ஏன் இந்த போராட்டம் நடத்துறீங்க சீமான்னு கேட்கல. ஆனா அவசியமற்று என்னை இழிவுபடுத்துற, கேவலப்படுத்துற செய்தியெல்லாம் விரட்டி விரட்டி எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கிறீங்க மக்கள்கிட்ட. இது சரியான அணுகுமுறை இல்லை. ஏன்னா அப்ப ஊடகத்தை நிராகரிச்சுட்டு கடந்து போறத தவிர வழி இல்லாம போயிடும். சரி போங்க, இது பண்ணிட்டு போங்க அப்படின்னு. சரி, நான் உங்களை மதிக்கிறேன். ஆனா நீங்க என்னை மதிங்க, நிராகரிங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. மதிக்காம போங்க. இப்ப என்ன உங்களுக்கு கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். எதிர்கட்சி தலைவர் தான் அதை கேட்கணும் சொல்லணும்னு நீங்க கேட்கறது தவறு. நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியுது. அதை பேசும்போது போன ஆட்சியை விட அந்த ஆட்சிகள் ஆட்சியில கொலைகள் குறைவுன்னு பேசுறது எப்படி இருக்கு சொல்லுங்க. உங்களால நம்பிக்கையோட வீட்டுக்கு போயிட முடியுமா? உயிரோட வீட்டுக்கு போகணும்னு உறுதி தர முடியுமா? உங்களால நீங்க நம்புறீங்களா? மனைவி முன்னாடி சாலையில நிறுத்தி தடுத்து ஒரு பொது சாலையில வெட்டி சாய்க்க முடியுது. ஒரு காவலரை உயிரோட தீ வச்சு கொளுத்த முடியுது. ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள அந்த பல்லடத்துல வீட்டுக்குள்ள வெட்டி கொண்டுட்டு போக முடியுது. இதுவரை கொலையாளியை கண்டுபிடிக்க முடியல. இப்ப மதிப்பிற்குரிய ஐயா நேரு அவருடைய தம்பி ராமஜெயத்தை கொன்னது யாரு சொல்லுங்க? தம்பி ஆம்ஸ்ட்ராங் ஒரு தலைவர். அவருடைய கொலையில சம்பந்தப்பட்டவங்க யாரு? கொலை செய்ய காரணம் என்ன? எல்லாமே மறைக்கப்படுது இல்ல. கொடநாடு கொலை, கொடநாட்டுல கொடை நடந்ததா இல்லையா? கேட்கறதுக்கு பெருசு நடந்தது. யார் செஞ்சா? இல்ல. தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்தது. யார் சுட சொல்லி உத்தரவிட்டது யாரு? எல்லா இடங்கள்லயும் கொலை சாதாரணமா நடக்குது. நடு சாலையில வச்சு வெட்டி கொள்ள முடியுது. அதுவும் இந்த சில கண்காணிப்பு கருவிகள், இந்த அலைபேசியில் இருக்கிற கருவி, இந்த பதிவு கருவி இருக்கிறனால வெளியில வருது. இல்லைன்னா யாரு கொன்னா யாரு போனா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அச்சமின்றி இவ்வளவு பாலியல் கொடுமைகள் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு நடக்குது, கல்லூரி பெண்களுக்கு நடக்குது, இவ்வளவு படுகொலைகள் நடக்குது அப்படின்னா சட்டம் இருக்கு, ஒழுங்கு இருக்கா? அது நடைமுறையில் இருக்கா? எதிர்கட்சி தலைவர் கேட்கிறாங்கன்னு அவங்கதான் கேட்கணும்னு இருக்கா இல்லையா? நாட்டு மக்களுக்கு வெளிப்படையா தெரியுது, எல்லாருக்குமே தெரியுது. ஊடகங்கள் போடலைனாலும் இன்னைக்குதான் அலைபேசியில எல்லாம் உள்ளங்கையில ஊடகத்தை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு மக்களும் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இது பெரிய அச்சத்தை பரப்பி இருக்குது மக்களிடத்துல. நம்ம வெளியில திருப்பி பத்திரமா உயிரோட வீட்டுக்கு செல்வமாங்கிற அச்சம் இருக்குது. அப்ப ஒரு சிறிதும் பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக, ஒரு கொலை களமாக இந்த தமிழ்நாடு மாறிடுச்சு அப்படிங்கறதா நினைக்க முடியுது. நிறைந்த போதையில் நிலத்தை வச்சுக்கிட்டு திரவ போதை, அதாவது சாராய போதை தாண்டி மாத்திரைகள், கஞ்சா, அபின், இன்சுவை கட்டி, சாக்லேட், பள்ளிக்கூட வாசல், கல்லூரி வாசல், வழிபாட்டு தலங்கள்ல தான் அதிகமா கஞ்சா விற்கப்படுது. அது பள்ளிக்கூடங்கள், கல்லூரி வாசல்ல கஞ்சா, சாக்லேட் விற்கப்படுது. அது அதிகாரத்துக்கு தெரியுமா? ஆட்சியாளர்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. ஒரு கொலைக்கு முன்னாடி திட்டமிடுவாங்கல்ல பேசி, அதையெல்லாம் ஒட்டு கேட்க மாட்டீங்க. சாதாரண நாங்க பேசுறது ஒவ்வொருத்தரையும் எல்லாத்தையும் ஒட்டு கேட்கறீங்க. எங்க போய் நிறுத்துவாங்கன்னு தெரியல. அது கொலையாளிகளை கண்டுபிடிச்சாங்க, உடனே தண்டிச்சாங்க, ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு இல்லை. இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துல முதல்ல 2 பேரும் நாங்க அந்த தங்கச்சியை துன்புறுத்தினது. அப்புறம் ஒருத்தர் நாங்க யாரோ ஒருத்தருக்கு அனுசரிக்கணும், நீ எனக்கு மரியன்னு சொல்லி யார் அந்த சார்னு கூட பிரச்சனை ஓடிச்சு. இப்ப யார் அந்த இல்ல, ஒரே ஒரு ஆள் தான். அப்படி ஒரு சாரே இல்லைன்றீங்க. அவர் மேல என்ன நடவடிக்கை?
என்ன நடவடிக்கை?